அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு ப்ரோக்ராம் சில இடங்களில் டெசிஷன் மேக் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ எந்த மாதிரியான டெசிஷனை வந்து மேக் பண்ணணும் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரோக்ராமில் சொல்லணும். ஸோ இதில் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோ ஏ ப்ரோக்ராம் டு மேக் எ டெசிஷன் பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷனை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அது டெசிஷன் என்ன செய்யணும் அப்படின்னா மேக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சியில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், என்ன பார்த்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இஃப் எஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து எல்ஸ் பார்ட்டும் சேர்ந்து இருக்கும். நம்ம மேலே சொன்னது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யணும், அப்படி இல்லைன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இஃப்ல சொல்லியிருப்போம். இன்கேஸ் கண்டிஷன் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூ, இப்போ ஃபால்ஸுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை, ஃபால்ஸுக்கும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பைனரி சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 சாய்ஸ் இருக்கும். ட்ரூவாக இருந்தால் என்ன, இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுவோம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிறத என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ மேலே சொன்ன இஃபோ இஃப் எல்ஸோ வந்து ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான் செக் பண்ண முடியும். அந்த கண்டிஷன் ட்ரூவா அல்லது ஃபால்ஸா அப்படிங்கிறத மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம அதில் சொல்ல முடியும். இந்த இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிறதுல மோர் தென் ஒன் கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நம்பர் நான் இன்புட்டாக கொடுக்குறேன், அதில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோர் தென் ஒன் கண்டிஷன் அங்கே நம்ம என்ன செய்ய வேண்டிய வரும், யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன செய்யணும் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் என்ன செய்யும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். த லாஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா அதே தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ. நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நிறைய கேசஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா செக் பண்ணும். இப்போ வந்து நம்ம இன்புட் வந்து மந்த் வாங்குறோம். இப்போ ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா 12 மந்த் இருக்குது, 12 மந்த்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த மந்த்தில் எது வந்து நான் கொடுத்த இன்புட் வந்து எந்த மந்த்துக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத 1 by 1 கேஸை செக் பண்ணி, அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோடைய சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த இஃப் ஸ்டேட்மெண்ட் செக்ஸ் எ கண்டிஷன். ஒரு கண்டிஷன் நினைச்சு அப்படின்னா செக் பண்ணும், இந்த கண்டிஷனை வந்து எவாலுவேட் பண்ணும், ட்ரூவா அப்படிங்கிறது எவாலுவேட் பண்ணும். த பிளாக் ஆஃப் கோட் இன்சைட் த இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். நம்ம உள்ள கொடுத்துருக்கக்கூடிய கோட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்படி, இதனுடைய சின்டாக்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இஃப்க்குள்ள கண்டிஷன் நம்ம கொடுப்போம், தென் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் சொல்லியிருப்போம். ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிஷன்ஸ் அப்படின்னாலே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு greater ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை வச்சுங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்ணவே முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நம்பர் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த நம்பர் வந்து 5 விட கிரேட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். இன்கேஸ் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறத சொல்கிறோம். நான் கொடுத்த வேல்யூ 6 இருந்து 6க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் 6ஆக இருக்கணும், இல்லை 6க்கு மேலே இருக்கணும், கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறது அதுதான். ஸோ 5 விட கிரேட்டராக இருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளானது தான். ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்போம். இஃப் எல்ஸில் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பிளாக் ஆஃப் கோட் டு எக்ஸிக்யூட் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்னதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்னங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். செகண்ட் ஒன்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிஷன் இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் என்ன செய்யறது, அப்போ அதுக்கு உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். இஃப் எல்ஸ் ஃபார் 2 அவுட்கம்ஸ். இஃப் அப்படிங்கிறது இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு அவுட்கம் தான் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன,
இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறதே சேர்த்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இண்டீஜர்ல நம்பர் 3 அப்படிங்கிறது அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அசைன் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ல நம்ம 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூவா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வேல்யூ வந்து 5க்கு கிரேட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன செய்யும், இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனா நம்ம கொடுத்த இன்புட் வந்து 3. ஸோ அப்போ நான் செக் பண்ணக்கூடிய வேல்யூவோட லெஸரா இருக்குது. அப்போ இங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். த நம்பர் இஸ் 5 ஆர் லெஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சொல்றோம். ஸோ த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 2 அவுட்கம்ஸ், ஒன்று வந்து ட்ரூக்கு, இன்னொன்று வந்து ஃபால்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிறது சொல்றோம். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ உங்க நம்பர் 10 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பருக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா அல்லது ஜீரோவா இல்லை நெகட்டிவ் நம்பரா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா செக் பண்ண போறோம். இங்கே 3 கண்டிஷன்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்றோம். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 10. இந்த நம்பர் 10 என்ன பண்றா, 0 விட லெஸரா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ இங்கே செக் பண்ணும் இஃப் நம்பர் வந்து 0 விட லெஸரா இருக்குதா இல்லை. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன ஆகுது, நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா போகும். இப்படி எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் என்ன பண்றோம் அப்படின்னா எல்ஸ் இஃப்ல தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன பண்றோம், ஈக்குவல் டு 0வா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நினைச்சிடும் அப்படின்னா பாக்குறோம். ஸோ 0க்கு ஈக்குவலா இருக்குதா இல்லை, ஏன்னா நம்ம கொடுத்த வேல்யூ வந்து 10. அப்போ இந்த கண்டிஷன் என்ன செய்யுது அப்படின்னா ஃபால்ஸ் ஆகுது. நம்பர் இஸ் 0 அப்படிங்கிறது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இங்கேயுமே கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம். எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனுமே ட்ரூ இல்லை அப்படின்னா எல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஃபால்ஸ் பார்ட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்பர் இஸ் பாசிட்டிவ். நம்பர் 0க்கு ஈக்குவலாகவும் இல்லை, 0க்கு லெஸராகவும் இல்லை. அப்போ கொடுத்த நம்பர் என்னவா தான் இருக்கணும், 0 விட கிரேட்டராக தான் இருக்கணும். 0 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னதுதான் பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது என்ன அப்படின்னா சீக்வன்ஸில் 1 by 1 என்ன செய்யும் அப்படின்னா கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே வரும். இதில் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, நம்ம ஒரு இன்புட் ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்போம். இன்புட் வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதோ ஒரு இன்புட்டை நம்ம கொடுத்து வச்சிருப்போம். அந்த இன்புட்டை வச்சு என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ல செக் பண்ணிக்கிட்டே வருவோம். எந்த கேஸ்ல வந்து கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ட்ரூ ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த கண்டிஷன் சுவிட்ச் கேஸை பொறுத்த வரைக்கும் பிரேக் கொடுக்கல அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த இடத்துல பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிரேக் என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்சில் எந்த ஸ்கிப் பண்ணி வெளியே நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா கொண்டு வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் கேசஸ் எதுலையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுத்துருப்போம். அந்த டிஃபால்ட் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 5 கண்டிஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னா சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேஸை வந்து செக் பண்ணுறோம். நான் கொடுத்த வேல்யூ வந்து 1ல இருந்து 7 வரைக்குமே மேட்ச் ஆகலை. 8ன்னு சொல்லி நான் ஒரு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா 1 to 7 தான் நமக்கு டேஸ் இருக்குது, 8ங்கிறது டேஸ்லேயே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட்டில் வந்து ராங் இன்புட் அப்படிங்கிறதே ஒரு மெசேஜை நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் கேஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சுவிட்ச் கேஸுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் டே 3 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த டே 3ல டேல என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. நான் ஒவ்வொரு கேஸாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணுறேன். 1 இருந்தால் மண்டே, 2 இருந்துச்சுன்னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் கொடுத்த வேல்யூ 1 to 3லே இல்லை. இதை தவிர்த்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இன்வேலிட் டே அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா இது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் 10 அப்படிங்கிறத நான் இந்த நம்பர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.
இந்த நம்பரை 10 ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த நம்பரை செக் பண்ணுறேன். இது 5 விட கிரேட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். 5 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறத சொல்லும். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்போது கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கிடைக்குது. இன்கேஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் எல்ஸ் பார்ட் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதலாம். எல்ஸ் பார்ட்டில் என்ன செய்யறேன் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறேன். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுது. ஓகே, இப்போ நம்பரை நான் 3ன்னு மாற்றிருக்கேன். நம்பரை 3ன்னு மாற்றிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா கொடுத்த வேல்யூ 5 விட கிரேட்டராக இல்லை, லெஸராக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற பட்சத்தில் எல்ஸ் பார்ட் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்பர் இஸ் லெஸ் தென் 5 அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. ஓகே, செகண்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் கண்டிஷன், மல்டிபிள் கண்டிஷனை எப்படின்னா செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இங்கே நம்பர் 10ன்னு நான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். 10 வந்து 0 விட லெஸராக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ, 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்த இன்புட் வந்து 0, அந்த நம்பர் இஸ் 0 அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்ய பிரிண்ட் பண்ணோம். இப்போ நெகட்டிவ் வேல்யூ இல்லை, 0வும் இல்லை அப்படின்னா 0 விட கிரேட்டராக இருக்குது. 0 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்ஸ் இஃப் லேடர். மோர் தென் ஒன் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியே செக் பண்ணிக்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். இதை நான் ரன் பண்ணுறேன். இதுக்குள்ள அவுட்புட் வந்து த நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இன்புட் கிடைக்குது. நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். 0ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். 0ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதில் நம்ம கிடைக்கக்கூடிய இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் இஸ் 0ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ என்ன செய்யுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஓகே, நான் என் கேஸ் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா -3 அப்படின்னு நான் இன்புட்டை கொடுக்குறேன். த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம். முதல் கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆயிரும். கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டுனா இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக ஸ்கிப் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அப்போது லெஸராக இருந்தால் என்ன செய்யணும், ஈக்குவலாக இருந்தால் என்ன செய்யணும், கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற மோர் தென் ஒன் கண்டிஷனை நம்ம இங்கே என்ன செய்யறோம் அப்படின்னா செக் பண்ணுறோம். த லாஸ்ட் ஒன் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டீஜர் டே அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் 3 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுவிட்ச் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு எக்ஸ்பிரஷன் வேல்யூவாக நான் கொடுக்குறேன். இதில் 3ன்னு இருக்குது. ஸோ எந்த கேஸில் 3ன்னு மேட்ச் ஆகுதோ என்ன செய்யும் நமக்கு வெனஸ்டே அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகணுங்க. நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ வெனஸ்டே அப்படிங்கிற நமக்கு ரிசல்ட் என்ன செய்யுது அப்படின்னா இதில் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் நான் வேல்யூவை நாங்கள் மாற்றி கொடுக்குறேன், பதிலாக 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு எதுலேயுமே இது என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது, 3மே வராது. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்வாலிட் டே அப்படிங்கிறது நம்ம இதில் கொடுத்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறோம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். 3 பாயிண்ட் நம்ம மென்ஷன் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் கர்லி ப்ரைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த கர்லி ப்ரைஸ் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் கர்லி ப்ரைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரீடபிலிட்டி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்ட் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன்ஸ் தான், இது ட்ரூ பார்ட், இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கர்லி ப்ரைஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபால் த்ரூ பிஹேவியர் அப்படிங்கிறத இதில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சுவிட்ச் கேஸில் நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். பிரேக் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸை நமக்கு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அது கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா கேசஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரேக் என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். த லாஸ்ட் ஒன் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். இது ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் இதை வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி 1 2 3 அப்படிங்கிறது டேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 7 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்புட் யூசர் வந்து 8ன்னு கொடுத்தனா அது எந்த வேலையுமே எந்த கேஸுமே மேட்ச் ஆகாது. அப்போ எந்த கேஸுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா யூசருக்கு இன்புட்டாக கொடுக்கும்.
இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா